எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ இடர்கள் வருது. நம்ம என்ன தான் செய்ய முடியும்? ஒரு பிரச்சனை மாற்றி ஒரு பிரச்சனை நமக்கு மட்டுமா வருது? நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வரும்போது நம்ம மனசு ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாது. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வருத்தப்படுறதுனால ஏதாவது மாறப்போகுதா? கிடையாது. அதனால் நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னு யோசிக்கணும். இந்த மன உளைச்சல்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், எப்படி நம்மலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கணும். முக்கால்வாசி நம்ம கெடுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாயைன்றது தான் நம்மளை போட்டு வாட்டி வதக்குது. நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருப்போம். சாயப்பாவோட ஆர்டிக்கல் இதெல்லாம் படிக்கிற மூலியமாக நம்மளுக்கு அந்த மாயைன்றதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த திறன் தான் இருக்கும். அதாவது மாயைனா என்னென்னா, மனசு சஞ்சலப்படுற மாதிரி, நம்மளை நாமளே அதாவது நம்மளை நாமளே நொந்துக்கிற மாதிரி, என்ன இது ஏன் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினைக்கிறோம்ல, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்களை உண்டாக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தான் இருக்குது. நம்ம என்ன தான் மனசை கட்டி போட்டு வச்சுருப்போம், ஆனால் டக்குன்னு ஏதோ ஒன்று நம்மளை சபலப்படுத்திடும். அப்போ பார்த்திங்கன்னா சபலப்படுத்துறது, அப்புறம் இந்த தப்பு பண்ண வைக்கிறது, மற்றவங்களோடது நமக்குன்னு உரிமை கொண்டாடுறது, யாருமே இல்லாது இருக்கும்போது என்ன தப்பு செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வருதோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரிலாம் செய்கிறது, இதெல்லாம் தான் மாயைன்றது. இந்த மாயையில் நம்ம சிக்குண்டோம்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப தரக்குறைவாக ஆகிறதுக்கும் வழிவகைக்கும். அதனால தான் இதெல்லாம் சிக்காமல் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அதிகமான ஒரு தெய்வீக வழியில் இருந்தோம்னா தான் அவரோட பாதுகாப்போட எல்லாத்தையும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய மன அளவுக்கு தைரியம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் நம்ம வேலை செய்கிற இடத்துல, ரெண்டாவது நம்ம ரிலேஷனில், நம்ம பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகளும் டார்ச்சரும் நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் அளவுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும். நம்ம அவங்கள விட்டுட்டு ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. அவங்க கூட தான் வாழ்ந்தாகக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த சுச்சுவேஷனை எதிர்த்து போராடணும். நம்ம எதிர்த்து போராடணும்னு ஹெடிங் பார்த்தோன்னே நம்ம போர்க்கருவியெல்லாம் தூக்கிட்டு எல்லாத்துக்கிட்ட சண்டை போட்டு போகிறதில்ல. நம்மளை ரொம்ப தரக்குறைவாக தாழ்வாக பேசின அந்த டைமில் கூட நம்ம அமைதியாக இருக்கோம்ல, அதுதான் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையாக நான் நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம ஒருத்தங்க கேவலமாக நம்மளை பேசும்போது நம்மளும் எதிர்த்து அவங்கள கேவலமாக பேசினோம்னா அவங்களோட கர்மாவை நம்ம வாங்கிக்கிறதா அர்த்தம் ஆகுது. ஏற்கனவே நம்மளுக்கே இங்கே ஏகப்பட்ட இது இருக்குது. இதில் ஊராருதும் சேர்ந்து வாங்கிட்டு யார் அனுபவிக்கிறது சொல்லுங்கள்? அதனால் யார் என்னமோ பேசிட்டு போகட்டும், நம்மளை புரியாதவங்களாம் நம்மளை பேசத்தாங்க செய்வாங்க. அதனால் நம்ம அமைதியாக இருந்துக்கணும். நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓகே நம்மளை தட்டி கொடுக்க வந்தாலும் கூட அந்த இடத்துலையும் அமைதி தான் காக்கணும். உடனே அவங்கெல்லாம் நம்மளோடது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஆஹா ஓஹோன்னு அவங்க கூட போகக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை ஒரு காலத்தில் ரொம்ப கேவலமாக நினச்சவங்க. நம்ம எல்லாத்தையும் மன்னிக்கிற மனப்பான்பு உடையவங்களாக இருப்போம். ஆனால் என்ன பண்ணுறது, எதையும் மறக்க முடியாதுல்ல. வாழ்க்கை அவங்க மூலியமாக நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் யாருக்கிட்டேயும் அதிக அளவு ஒட்டவும் வேண்டாம், வெட்டவும் வேண்டாம். சரிசமமாக போய்க்கலாம். ஒரு நல்லது கெட்டதுன்னா நல்லா போய் செய்யுங்க. அது உடல் உழைப்பாகட்டும், காசாகட்டும், உங்களால் முடிஞ்ச டெடிகேட் பண்ணுங்கள். அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கோ உங்களை கூப்பிட்றாங்கன்னா அதுக்காக பண்ணுங்கள். ஆனால் அவங்கக்கிட்ட அதிகமாக எதுவும் வச்சுக்க வேண்டாம். போனோமா வந்தோமான்னு இருக்கணும். மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் பெரிய அதிபுத்திசாலிகள் கிடையாது. நம்ம புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையும் நம்ம கூடவே வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் நினைப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை நம்ம என்றைக்கும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னாவே சில விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். சரிங்களா? எப்போவுமே நம்மளுக்கு என்ன சோதனை காலகட்டம் வந்தாலும் நம்ம எதிர்த்து போராடக்கூடிய திறம் வாய்ந்த மனிதர்களாக இருக்கணும். எது வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒன்று மட்டும் மனசுக்குள்ள ஆணித்தனமாக பதிய வைங்க. எந்த பிரச்சனையும் தலையை துண்டாக்குற மாதிரி எந்த விஷயமும் நடக்கவே நடக்காது. சரியா? அதனால் நம்ம மன அமைதியாக இருந்துட்டு நம்ம அந்த விஷயத்தை கடந்து போனால் தான் எல்லாமே சூப்பராக அமையும். அடுத்த கட்டத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். அதனால்
நம்ம என்ன சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அமைதியாக இருந்துட்டு தான் நம்ம வாழ்க்கையில் எதிர்த்து போராடணும். அப்போ தான் பலவிதமான துன்பங்கள் நம்மளை விட்டு விலகும். சரியா? யார் பேசினாலும் அழகான ஒரு புன்னகையை கொடுங்க. அமைதியாக போயிட்டு போங்க. இவனுக்கு சொரணையே இல்லை, இத்தனை பேசினாலும் அறிவே இல்லை அப்படின்னாலும் பேசாமல் சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு மனசை நம்ம பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். நம்ம பக்குவம் ஆகிறோமோ இல்லையோ தெரியல, வாழ்க்கை நம்மளை எல்லாத்தையுமே பக்குவப்படுத்தி வச்சிடும். ஒரு காலகட்டத்தில் எது எது வேண்டான்னு சொல்கிறோமோ அவங்க கூட தான் இருக்கிற மாதிரி ஆயிரும். எது எது வேணும்னு சொல்கிறோமோ அது கிடைக்காத மாதிரி ஆயிரும். எது எது வேண்டான்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டானது மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது கூட அதை கூட நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கிரகிச்சு வச்சுக்கணும். அதோட காலப்போக்கில் நாமளும் போயிட்டே இருந்தோம்னா தான் எந்த ஒரு விஷயத்தையும் திறமையாக செயல்பட முடியும். அதனால் நம்ம சாயப்பாவோட ஆசீர்வாதத்தில் எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய குழந்தையாக இருப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.